to our channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து தேங்காய் மாங்காய் கத்திரிக்காய் பாகு தான் பார்க்க போறோம். So இதுக்கு வந்து நான் தேங்காவை கொஞ்சமா துருவி வச்சிட்டு மாங்காவையும் கத்திரிக்காவையும் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பாகுலயே இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இது வெள்ளை பாகுலயே கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் கூடவே சேர்த்து நம்ம துருவி வச்சிருந்த அரை மூடி தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் மாங்காய் கத்திரிக்காய் பாகு வந்து செமையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் மாங்காய் கத்திரிக்காய் பாகு வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வத்தி நல்லா. ஸோ இதெல்லாமே நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். Okay friends, bye. Let's meet in next video.